காஷ்மீரின் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குல்மார்க்கில் ஏசியாவின் மிக உயரமான கேபிள் கார் சேவையில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அந்தரத்தில் தொங்கி உயிருக்கு போராடிய பயங்கர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 65 கேபிள் கார் பெட்டிகள் நடுவழியில் அப்படியே நின்ற நிலையில் சில பெட்டிகள் தரையில் இருந்து சுமார் 500 அடி உயரத்தில் காற்றில் ஆடிக்கொண்டிருந்ததால் அதற்குள் இருந்த குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் மிகுந்த மரண பீதிக்கு உள்ளாகினர். இந்த சூழ்நிலையில் இந்திய ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு படைகள் இணைந்து நடத்திய 7 மணி நேர அதிரடி கூட்டு மீட்பு நடவடிக்கை ஒட்டுமொத்த தேசத்தையும் நெகிழ வைத்துள்ளது. மே 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் சுமார் 1:30 மணி அளவில் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் கேபிள் கார் வழக்கம் போல பயணிகளுடன் இயங்கிக் கொண்டிருந்தது. திடீரென ஏற்பட்ட ஒரு பெரிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒட்டுமொத்த கேபிள் கார் சேவையும் அப்படியே ஸ்தம்பித்தது. ஏசியாவிலேயே மிக உயரமான பகுதியில் இயங்கும் இந்த கேபிள் கார் 65 பெட்டிகள் ஆங்காங்கே நடுவழியில் நின்றன. இதில் சுமார் 52 பெட்டிகளில் பயணிகள் முழுமையாக இருந்தனர். ஆனால் அதே நேரத்தில் குல்மார்க்கில் பலத்த காற்று மற்றும் கனமழை கொட்டியதால் 500 அடி உயரத்தில் அந்தரத்தில் தவித்த பயணிகளுக்கு குளிரும் பயமும் சேர்ந்து பதற்றத்தை உச்சத்திற்கே கொண்டு சென்றது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த ஜம்மு அரசு உடனடியாக அவசர கால மீட்பு நடவடிக்கைகளை முடக்கிவிட்டது. தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மற்றும் இந்திய ராணுவத்தின் சினார் காப்ஸ் வீரர்கள் உடனடியாக களத்தில் குதித்தனர். கடுமையான மழையையும் பொருட்படுத்தாமல் ராணுவ வீரர்களும் மீட்பு குழுவினரும் கயிறுகள், ஏணிகள் மற்றும் அதிநவீன கருவிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு கேபினாக சென்றடைந்தனர். மலைப்பகுதியில் கடினமான பாதைகளில் விரைவாக செயல்பட இந்திய ராணுவம் ஆல் டெரைன் வெஹிக்கிள் சிறப்பு வாகனங்களை பயன்படுத்தியது. மீட்பு குழுவினர் உயிரை பணயம் வைத்து கேபினுக்குள் இருந்த குழந்தைகளையும் குடும்பத்தையும் கயிறுகள் மூலம் மிக கவனமாக பத்திரமாக தரைக்கு கொண்டு வந்தனர். நடக்க முடியாத நிலையில் இருந்த 45 முதியவர்கள் ஸ்ட்ரெச்சர்கள் மூலம் மீட்கப்பட்டனர். சுமார் 7 மணி நேரம் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அந்தரத்தில் தவித்த அனைத்து 320 சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு சிறிய காயம் கூட இன்றி 100% பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தனது எக்ஸ் தள பதிவில் ஒரு பதிவை போட்டிருந்தார். காஷ்மீரின் குல்மார்க்கில் அந்தரத்தில் தொங்கிய 300 சுற்றுலா பயணிகளை பத்திரமாக மீட்ட இந்தியாவின் பேரிடர் மீட்பு படைகளுக்கு எனது பாராட்டுக்கள். SDRF, NDRF, ராணுவம் மற்றும் உள்ளூர் போலீசாரின் இந்த வீரத்தையும் திறமையையும் ஒட்டுமொத்த தேசமும் வணங்குகிறது. இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஓமர் அப்துல்லா இந்த தொழில்நுட்ப கோளாறு தற்செயலாக நடந்ததா அல்லது பராமரிப்பில் ஏதேனும் அலட்சியம் காரணமா என்பது குறித்து விரிவான உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு 500 அடி உயரத்தில் தவித்த பொதுமக்களை தேவ தூதர்களாய் வந்து காப்பாற்றிய இந்திய ராணுவத்திற்கும் பேரிடர் மீட்பு குழுவினருக்கும் இணையத்தில் பாராட்டுகள் மழையாக கொட்டி வருகின்றன.